अस्सलामुअलैकुम वेलकम टू ஷாலாஸ் ரெசிபீஸ்। இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃப்ளவர் சமோசா தான் பார்க்க போறோம்। பொட்டேட்டோ ஸ்டஃப் வச்சு நல்லா கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம்। வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்। ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க। சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும்। இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம கொண்டு வரலாம்। நல்ல சாஃப்டா இருக்கணும் டோ நமக்கு। இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க। இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க, ரெஸ்ட்ல இருக்கட்டும்। இதுக்கடையில நம்ம ஸ்டஃப் தயார் பண்ணிடலாம்। 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க। சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்। நமக்கு ஸ்டஃப் தயாராயிருச்சு। நம்ம பிசைஞ்சு வச்ச டோவை பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு। இதுல ஒரு சின்ன பால் எடுத்து உருட்டிக்கலாம்। ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம்। கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிக்கங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு। ரவுண்ட் ஷேப்ல நம்ம தேய்ச்சிக்கலாம்। இந்த மாதிரி நல்லா தின்னா இருக்கணும், அப்பதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியா இருக்கும்। நான் ஒரு பீஸா கட்டரை வச்சோ கத்தியை வச்சோ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க சுத்திலும்। எல்லா பக்கமும் நம்ம போட்டாச்சு। சென்டர்ல நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்ப இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி உள்ள வச்சிடலாம்। சென்டர்ல வச்சுக்கோங்க। சுத்திலும் கொஞ்சமா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்பதான் நமக்கு பிரியாம இருக்கும் எண்ணெயில போடையில। ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம மடிச்சு விட்டுக்கலாம்। சுத்திலும் நம்ம மடிச்சு விடையில நமக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு। மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியாது, அதனால கரெக்டா நீங்க மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க। அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சமோசா தயாராயிருச்சு। இப்போ ஆயில்ல பொரிச்சு எடுத்துடலாம்। மீடியம் ஹீட்ல எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன்। இப்போ எல்லா சமோசாவையும் அதுல சேர்த்துடலாம்। மீடியம் ஹீட்லயே குக் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஸ்பீடா வச்சு குக் பண்ணோம்னா சீக்கிரம் கரிஞ்சிரும், உள்ள வேகாம இருக்கும்। அப்பப்ப இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் குக் ஆகணும்। அவ்வளவுதாங்க, நமக்கு சமோசா தயாராயிடுச்சு। இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம்। கிறிஸ்பியான காரசாரமான ஃப்ளவர் சமோசா சூப்பரா தயாராயிடுச்சு। கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, டீ டைம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்। இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்।